இப்போ ரீசெண்டாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ஸ்பெஷல் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற மைன்யூட்டான டீட்டெயில்ஸை காமிக்கோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது டூமோட ஆக்சுவல் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு. வாட் இஃப் நம்ம டூமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் இந்த மல்டிவர்ஸை அழிக்கல, காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள் நம்ம தேனஸை கூட சொல்லலாம். ஏன்னா தேனஸோட கான்செப்ட்மே அப்படித்தானே இருக்கும். மக்கள்ல பாதி பேர் அழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற மக்கள் அபண்டா வாழ்வாங்கன்னு. அது மாதிரி எப்படியோ உங்க 3 உலகமும் இன்கஷன்ல மாட்டிட்டு அழிய போகுது, அதை நானே ஒட்ட வச்சு ஒன்னா ஆள்றேனே அப்படின்னு பேட்டில் வேர்ல்டோட கான்செப்ட் கூட கொண்டு வரது மாதிரி இருக்கலாம். பிகாஸ் ஜொனதன் ஹிக்மன் எழுதின 2015 ரிலீஸ் ஆன சீக்ரெட் வார்ஸ்ங்கிற காமிக்ல கூட எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டிஸோட பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து பேட்டில் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு உலகத்தை உருவாக்குவாரு. அவரை தான் காட் எம்பரர் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த படத்துல அவங்க காட்டுறதுக்கான ரீசன் அது சீக்ரெட் வார்ஸுக்கு முதல் ஸ்டெப்பா கூட இருக்கலாம். அடுத்த தியரி என்னன்னா டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ் ட்ராப். அயன் மேனா செத்து போன ஆர்டிஜியை மறுபடியும் டூமா கூட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் அதெல்லாம் படத்துக்கு சும்மா ஹைப் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டூமோட வெறிகுண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டூம் சடாக்கு மாஸ்க் கலெக்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஐயோ டோனி நீங்களா அப்படின்னு கேட்கிற ஒரு செகண்ட்ல போட்டு தெளிவு வரணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் காமிக்ல நடந்திருக்கே அயன் மேன் டிமான் இன் ஆர்மர் அப்படிங்கிற காமிக்ல டூம் நம்ம டோனி வேஷத்துல வந்து அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் குழப்பி அவங்களோட சண்டை போடுவாரு. ஏன் சொல்றேன்னா மார்வல் இன்ன வரைக்கும் ஆர்டிஜியோட முகத்தை நம்மள்ட்ட காட்டாம ஹைப் ஏத்துறாங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க தானே அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ 3வது தியரி பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும் டூம் பண்ணது எல்லாமே இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு. அதுதான் சிந்தியா வான் டூம், டூமோட அம்மா. ஏன் நம்மளோட ஸ்பெஷல் லுக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டூம் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அந்த மனுஷன் அந்த போட்டோ தான் பார்த்துட்டு நிற்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் ட்ரியம்ஃப் அண்ட் டார்மெண்ட் அப்படிங்கிற காமிக்ல அவங்க அம்மா சிந்தியாவை மெஃபிஸ்டோ கிட்ட இருந்து காப்பாத்ததான் டார்க் மேஜிக் கத்துக்கிட்டு ஹெல்லுக்கே போயிருப்பாரு. அது என்ன ப்ரோ பேசும்போது எனக்கு காதில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அந்த காமிக்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம டூமுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க. ஆனா எதுக்கு? அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க. அதனாலதான் சொல்றேன் இந்த சீன்ல வர அந்த க்ளோக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம், இல்ல டூமோட அடியாட்களா இருக்கலாம். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மெனுக்கும் நடக்கிற சண்டை. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டூம் ஃபர்ஸ்ட் நல்லவரா வந்துட்டு தான் திடீர்னு கெட்டவரா மாறுற மாதிரி காட்டுறாங்க பல படத்துல. பிகாஸ் இந்த ஸ்பெஷல் லுக் ஸ்டார்டிங்லேயே ஜூஸ்டோம்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. நல்ல மனுஷன், ரொம்ப அறிவாளி, அவருக்கு நடந்த கெட்ட சம்பவங்களால அவர் கெட்டவனா மாறிட்டாரு போல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் நம்ம டூமோட காலரை பிடிச்சி இதை நீயா பண்ண சொல்றா, இதை நீயா பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ அவர் நல்லவரா காட்டுற அந்த டைம்ல தான் அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மெனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைமை பயன்படுத்தி தான் நம்ம டூம் சைலண்டா அவருக்கு தேவையான பவர்லாம் எடுத்துக்கிறாரு. சோ இதையும் அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென் அப்படிங்கிற காமிக்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் லுக்ல ரிலீஸ் ஆன இன்னும் சில முக்கியமான டீடைல்ஸ் நம்ம என்ன கவர் பண்ணவே இல்லை. இப்போ ஃபேமஸா பேசிக்கிட்டு இருக்க ஒரு சில தியரிஸையும் இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்ற தியரிஸையும் சேர்த்து அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.